இது வந்து வால்மீகி ஆசிரமங்க. இதுதான் வந்து வால்மீகி அவர்கள் ராமாயணத்தை எழுதிய ஒரு பகுதி. அது மட்டும் இல்லாமல் வால்மீகி அவர்கள் இருந்த ஒரு ஆசிரமம். இதுதான் வால்மீகி அவர்கள் வாழ்ந்த இடமா சொல்லப்படுதுங்க. இது வந்து வால்மீகி அவர்களுடைய ஒரு புடைப்பு சிற்பம். இந்த இடத்துல அமர்ந்து தான் வால்மீகி அவர்கள் வந்து ராமாயணத்தை எழுதியதாக சொல்லப்படுது. இங்கே ஒரு புடைப்பு சிற்பம் இருக்குங்களா, இது வந்து ராமருடைய ஒரு புடைப்பு சிற்பம் சொல்லப்படுது. கையில் வில்லோடு இருக்காரு. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, சீதை அவர்கள் இந்த இடத்துல தான் இரட்டை குழந்தைகள் லவா குஷன் இவங்க 2 பேரும் இங்கே தான் பிறந்ததாக சொல்லப்படுது. இதுதான் லவன் குஷன் பிறந்த ஒரு இடம். நான் உள்ள போய் காட்டுறேங்க. ஒரு சின்ன குகை மாதிரி இருக்கும். இந்த இடத்துல தான் லவ குஷன் பிறந்ததாக சொல்லப்படுதுங்க. ஒரு சின்ன ஒரு அறை மாதிரி தான் இருக்குது. ஒரு சின்ன குகை மாதிரி இருக்குங்க. இதுக்குள்ளே தான் சீதை அவர்கள் வந்து அவங்களுடைய 2 மகன்களை பெற்றெடுத்ததாக சொல்லப்படுது. பாரத தேசத்துக்கு ராணியாக இருந்த ஒருத்தவங்க தான் சீதை. அவங்க இந்த ஒரு சின்ன அறையில் வாழ்ந்தாங்கன்றதை விட குழந்தைகளை பெற்றெடுத்துருக்காங்கன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். இது சொல்லக்கூடிய விஷயம். அவ்வளோதான்.